ஒரு கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் லோக்கல் டீமாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் டீமாக இருந்தாலும் சரி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அவங்களோட அட்டையர், அதாவது டீமோட ஜெர்சியும் ரொம்பவே முக்கியமான விஷயம்தான். இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிட்டா கூட ஒரு டீம் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டீமோட அட்டையரும் எதிர் டீமுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும். சில டோர்னாமெண்ட்ல அந்த டீம் நல்லா பிளே பண்ணலனாலுமே அவங்களோட அட்டையரை பொறுத்த வரைக்கும் எதிரணிக்கு தொடர்ந்து பயத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சில டீம் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவங்களோட அட்டையர் அந்த அளவுக்கு லுக்கா இல்லை அப்படின்னா பார்க்கறதுக்கு மொக்க டீம் மாதிரி தான் தெரியும். ஸோ ஒரு டீமோட ஜெர்சி லுக் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஜெர்சியில தான் ஒன் டே கிரிக்கெட் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜெர்சியில இந்தியா டீம் ஏசியா கப்பை தாறுமாறா வின் பண்ணாங்க. அண்ட் ஒன் டே வேர்ல்டு கப்ல எல்லா மேட்சுமே ஜெயிச்சுட்டு ஃபைனல்ல மட்டும்தான் தோத்தாங்க. ஸோ டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது செம ஃபயரா இருந்தது. லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு 60% தான் நல்லா இருந்தது. இப்போ அடுத்ததா பிசிசிஐ இந்தியா டீமோட புது ஒன் டே ஜெர்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்சாவும் உமன்ஸ் டீமோட கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரும் தான் இந்த ஜெர்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உமன்ஸ் டீம் அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு ஒன் டே சீரியஸ் பிளே பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டீம் தான் இந்த அட்டையரோட பிளே பண்ண போறாங்க. இப்போ பிளே பண்ணிக்கிட்டு இருக்க ஒன் டே ஜெர்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த புது ஜெர்சி ரொம்பவே நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஒன் டே மேட்சுக்காண்டி இந்தியா டீம் யூஸ் பண்ண ஜெர்சியில உங்களுக்கு எந்த ஜெர்சி பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு இந்தியா டீம் 2019 போட்டிருந்த ஜெர்சி ரொம்பவே பிடிச்சிருந்தது.